பேதுரு சொன்ன மாதிரி என் கால்களை மட்டும் இல்ல முழுமையா கழுவுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளும் இந்த ஆண்டு இப்படி சொல்லுவோம், எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் இயேசு தொடட்டும். நம்மளுடைய சரீரத்தை கொடுக்கும் போது ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி நம்மளுடைய வியாதிகளை எல்லாம் நம்மளை விட்டு நீக்குவார். ஆமென். உங்களுடைய ஆவியில எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி உங்கள் நினைவுகளால் நடப்பீர்கள்னு எலியா கேட்ட மாதிரி நான் உங்களை கேட்கிறேன். எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? இதை பண்ணவா, இதை வேண்டாமா, இதை செய்யவா வேண்டாமா, போகவா போக வேண்டாமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. 2025 நீங்க போங்க, செய்யுங்க, திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்களுடைய ஆத்துமால, உங்களுடைய இருதயத்துல பழைய ஆண்டுல, கடந்த ஆண்டுல நடந்ததையே நினைச்சு அந்த நிகழ்ச்சியவே நினைச்சு நொண்டி நொந்து போகாம, நொண்டி அதுக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்த நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். இப்படி ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல இயேசு தொடும்பொழுது அதில் விடுதலை உண்டாகும், நோய்கள் குணமாகும், செழிப்பும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் நன்மையும் கிருபையும் உண்டாகி அது உங்களை தொடரும். ஆமென்.